Hi guys, welcome to Easy Learning channel. இப்போ நம்ம மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 1.15 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வர சம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை நம்ம சேனலோட கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம், கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சேனலெல்லாம் ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம எக்ஸாம்பிள் 1.15 பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த காஸ்ட் ஆஃப் எ காப்பி ஆஃப் திருக்குறள் புக் இஸ் rupees 188 ருபீஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? திருக்குறள் புக்கு 188 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் ஃபைண்ட் த எஸ்டிமேட் காஸ்ட் ஆஃப் 31 காப்பீஸ் ஆஃப் சச் புக்ஸ். 31 காப்பீஸ்க்கு எவ்வளோ இருக்கும்னு ஒரு திருக்குறளோட காப்பி 188னா அப்போ 31 காப்பீஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ரவுண்டட் வேல்யூ ஆஃப் 188 to hundreds and 31 to tens and then find the result. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருக்குறளோட காப்பி 188 ருபீஸ் சொல்கிறாங்க. அப்போ 31 திருக்குறள் காப்பி புக்ஸ்க்கு எவ்வளோ ஆகும், எவ்வளோ ருபீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? என்ன கீழே நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 188க்கு என்ன ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? ஹண்ட்ரட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 1s, 10s, 100. 100 என்ன 1 தான் 100. ஓகேங்களா? ஹண்ட்ரட்ஸ் வேல்யூவில் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஓகேங்களா? அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். தென் 31 to tens. 31 to tensனா 31ல் டென்ஸ் பிளேஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 1s, 10s. ஓகேங்களா? டென்ஸ் இடத்துல என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரிசல்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஹியர் 188 is nearest to 200 and 31 is nearest to 30 சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி போடணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வர சம்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், 188 100 வேல்யூ 100, அதாவது 188 ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் தான் ரவுண்ட் அப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 188 100 பிளேஸில் ரவுண்ட் அப் பண்ணணுமா? 188 1s, 10s, 100. 100 1s பிளேஸில் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வர நம்பர் பாருங்கள். 5க்கு மேலே இருக்கா? ஆமாம், 8 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஒரு நம்பர் இங்கே ஆட் பண்ணிக்கணும். அதாவது அவங்க ரவுண்ட் அப் பண்ண சொன்ன நம்பரில் 1 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 1 ஆட் பண்ணால் 2 வரும். ரிமைனிங் 2 வேல்யூவில் நம்ம 0 போட்டுடலாம். இப்போ அவங்க ரவுண்ட் அப் பண்ண சொன்ன நம்பரை பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை 5க்கு மேலே இருந்தால் முன்னாடி நம்பரை ஒன்றால் நம்ம ஆட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு நம்பரால் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர 2 நம்பருக்குமே நம்ம 0 போட்டுடணும். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 188க்கு ரவுண்ட் அப் பண்ணியாச்சு 200. ஓகேங்களா? இப்போ 31க்கு ரவுண்ட் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. 31க்கு டென்ஸ் பிளேஸில் ரவுண்ட் அப் பண்ண சொல்கிறாங்க. 1s, 10s. டென்ஸ் இதுதான் 3 தான் டென்ஸ். அது பக்கத்தில் இருக்கிற நம்பர் பாருங்கள். 5க்குள்ளே இருக்குது 1. அப்போ என்ன பண்ணணும்? அந்த நம்பரை நம்ம அப்படியே போட்டுக்கணும். அதாவது அவங்க ரவுண்ட் அப் பண்ண சொன்ன நம்பரை அப்படியே போட்டுட்டு பக்கத்து வேல்யூவில் நம்ம 0 போட்டுடணும். ஓகேங்களா? ரவுண்ட் அப் பண்ண சொன்ன நம்பரை பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 5க்கு மேலே இருந்தால் 1, இது கூட நம்ம 1 ஆட் பண்ணிக்கணும். அதாவது ரவுண்ட் அப் பண்ண சொன்ன நம்பர் கூட நம்ம 1 ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற 2 வேல்யூக்கு 0 போட்டுடணும். அவங்க கொடுக்குற இப்போ 3 கொடுத்துருக்குறாங்க. 3 ரவுண்ட் அப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா டென்ஸ் பிளேஸில் 3 தான் இருக்குது. ஓகேங்களா? அது பக்கத்தில் இருக்கிற நம்பர் பாருங்கள் 1. 5க்குள்ளே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? ரவுண்ட் அப் பண்ண சொன்ன நம்பரை அப்படியே எழுதிட்டு அந்த இடத்துல பக்கத்தில் 0 போட்டுடணும். ஓகேங்களா? 5க்கு கம்மியாக இருந்ததுன்னா ரவுண்ட் அப் பண்ண சொன்ன நம்பரை அப்படியே போட்டுட்டு பக்கத்தில் 0 போட்டுடணும். 5க்கு மேலே இருந்தால் ஒரு நம்பர் நம்ம முன்னாடி இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிறது பதிலாக நம்ம 0 போட்டுடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 188க்கும் நம்ம ரவுண்ட் ஆஃப் கண்டுபிடிச்சாச்சு, 31க்கும் ரவுண்ட் ஆஃப் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், 31 காப்பீஸ்க்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சுவல் மெத்தட் தான் போடணும். ஆக்சுவல் மெத்தட்னா இருக்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவே தான் போடணும். ஓகேங்களா? 188 into
31. அதாவது அவங்க கொடுத்துருக்குது இது ரெண்டும் கொஷினில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் 188 31 கொடுத்துருக்காங்க இல்லையா அதை தான் நம்ம இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 1 8s are 8, 1 8s are 8, 1 1s are 1, 8 3s are 24, remainder 2, 8 3s are 24, 25, 26, remainder 2, 3 1s are 3, 4 5. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள் 8 8 + 4 12 2 ரிமைண்டர் 1 1 2 ஆட் பண்ண மொத்தமே ஆட் பண்ண என்ன வரும் 6 7 8 5 அப்படியே வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஆக்சுவல் மெத்தட். ஓகேங்களா, இது ஆக்சுவல் மெத்தட். அவங்க எஸ்டிமேஷனில் கேட்குறாங்க. எஸ்டிமேஷனா இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், அதுதான் எஸ்டிமேஷன். 200யும் 30யும் நம்ம பண்ணோன்னா என்ன ஆன்சர் வருது பாருங்கள் 0 0 0 0 0 3 2s are 6 6000 வருது. ஓகேங்களா, அப்போது திருக்குறள் புக்கு வந்து எஸ்டிமேஷன் காஸ்ட்டில் எவ்வளோ ஆகுது 6000 ஆகுது. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் எல்லா சம்ஸுமே 188யும் 31யும் நம்ம எஸ்டிமேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 188யும் 31யும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்புறமா 200யும் 30யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், த எஸ்டிமேஷன் காஸ்ட் ஆஃப் 31 அதாவது இங்கே போட்டிருக்குதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பல நீங்கள் எழுத வேணாம். தேர்ஃபோர் த எஸ்டிமேஷன் காஸ்ட் ஆஃப் 31 காப்பீஸ் ஆஃப் திருக்குறள் புக்கு 60,000. எஸ்டிமேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எஸ்டிமேஷன் மெத்தட் படி தான் கேட்குறாங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணி எஸ்டிமேஷன் மெத்தட் படி நீங்கள் ஆன்சர் காமிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 60,000. ஓகேங்களா, அவ்வளோதான் ஆன்சர். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் 1.16 பார்க்கலாம். ஆக்சுவல் மெத்தட், எஸ்டிமேஷன் மெத்தட். இவங்க இதை கொடுத்துட்டாங்க 5598 டிவைட் பை 689 கொடுத்துட்டாங்க. 5598க்கு ரவுண்ட் ஆப் வந்து இதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அண்ட் 689க்கு 700 ரவுண்ட் ஆப்னு கொடுத்துட்டாங்க. அவங்களே புரியும்னு நினைக்கிறேன். அவங்களே ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்பர். இதுதான் வந்து இந்த ரெண்டு நம்பருக்கும் ரவுண்ட் ஆஃப் வந்து இந்த ரெண்டு நம்பர் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இந்த ரெண்டு நம்பருக்கும் ரவுண்ட் ஆஃப் இது. இப்போ நம்ம ஆக்சுவல் மெத்தட் படி போடலாம். நம்ம இப்போ டிவைட் பண்ணோன்னா 5598 உள்ளே வச்சுட்டு 689 நம்ம டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் 8 கிடைக்கும். கீழே வந்து 86 கிடைக்கும். இதே ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம போட்டோன்னா அவங்களே ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 5598க்கு ரவுண்ட் ஆஃப் 5600, 689க்கு ரவுண்ட் ஆஃப் 700. நம்ம இப்போ டிவைட் பண்ணி பார்த்தோன்னா 5600க்கு 700 நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோன்னா மேலே 8 கீழே 0 வரும். ஓகேங்களா, ஹென்ஸ் த எஸ்டிமேஷன் வேல்யூ ஆஃப் 5598 டிவைட் பை 689 இஸ் 8. ஓகேங்களா, ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் மேலே வருது 8 18. ஓகேங்களா, இப்போ அவங்க எஸ்டிமேஷன் வேல்யூ படி தான் கேட்குறாங்க. என்ன வேல்யூ எஸ்டிமேட்டடுக்கு, எஸ்டிமேட்டட்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம போட போகிறது தான் எஸ்டிமேஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு என்ன மேலே கிடச்சிருக்கு நம்மளுக்கு 8. அவ்வளோதாங்க ஆன்சர். நம்ம எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோன்னா நம்ம சம்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுன்னு. இப்போ ஒரு 6 9 8 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா 6 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 6க்கு பக்கத்தில் பாருங்கள். 6க்கு பக்கத்தில் என்ன நம்பர் சொன்னேன் நான் 9 சொன்னேன். 5க்கு மேலே தான் இருக்குது 9. அப்போ என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்ன நம்பரை ஒன்று ஆட் பண்ணிக்கணும். 6 + 1 7. ஓகேங்களா, 7 போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நம்பருக்கு பதிலாக நம்ம 0 போட்டுடணும். பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்ன சொன்னேன் நான் 9 8 சொன்னேன். அந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துகிட்டு 0 போட்டுடணும். அவ்வளோதான். இப்போது அதை விட 5ஐ விட கம்மியாக இருக்குது அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்ன நம்பரை அப்படியே போட்டுட்டு பக்கத்தில் நம்ம 0 போட்டுடணும். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கினாவே நம்ம சம்ஸ் எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாம். ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் சென்டம் அடிக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சம்ஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த சம்ஸை நாங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம்.
எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து எப்படி மேக்ஸில் ஹை ஸ்கோர் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஓகேங்களா? அப்போ தான் அவங்களால நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே வரும். அப்போ தான் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.